ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழாக். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பீஸ் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தேனே எங்கள் வேலை பற்றி, அந்த வேலை பற்றி தான் காமிச்சுன்னு இருக்கேன். பாருங்கள், இது இந்த ஷர்ட்டுக்கு பாக்கெட் மேலே பிளாஃப் வருமே, அந்த பிளாஃப் தான் இது. அது பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. சைஸ் எம்மு, எஸ்ஸு, எக்ஸ்எல்லு, எல் இது இவ்வளோ சைஸுக்கு கூட ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். பாருங்கள், பண்ணின்னு இருக்கேன். எங்கள் வேலை ஸ்லீவ் டைமண்ட் தான். ஆனால் இது எங்கள் அக்கா செஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ் ரொம்ப அதிகமாக ஆச்சு அப்படின்னு அது பிளாஃப் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பாயிண்டட் போடணும். அது ரொம்ப பீஸ் இருக்கிறதுன்னு கொஞ்சம் பண்ணி கொடுன்னு ஒரு 10-15 லாட்டு என்னவோ கொடுத்தாங்க. அதை தான் செஞ்சுன்னு இருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் பீஸ் ஒர்க். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. இது செஞ்சு ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துடணும். டர்னெல்லாம் ஹெல்ப்பர் தான் செய்வாங்க. அது ஷேப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறமா அதுக்கு மேலே டைமண்ட் இது பாயிண்டட் அடிக்கிறது, அவ்வளோதான். இது பீஸ் ஒர்க் கார்மெண்ட்ஸ்க்கு போவோம் நாங்கள் கொடுத்த வேலை. இது வீட்லேயே ஆராமல் செய்யலாம். டிவைட் கூட பண்ணி கொடுப்பாங்க. டிவைடுன்னு எப்படின்னா கலர் வேணும். இது ஃபுல் ஒயிட் த்ரெட்டு தான். இதில் காஃபி கலரு, ப்ரௌன் கலரு, நெக்ஸ்ட் க்ரீன் கலரு, அப்புறமா ரெட், இந்தமாரி எல்லா கலருமே இருக்கும். அது டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஒயிட் ஒரு பக்கம், இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிறதுனால ஒரே த்ரெட்லேயே எல்லாம் தைச்சி முடிச்சுடுவேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாத வேலை ஆகும். நான் கால் வலி இருக்கிறதுனால எங்கள் வேலையை செஞ்சதில்லை. இது கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிச்சு அக்கா. ஒரு 3 மாதம் ஆச்சு கால் வலி முட்டி வலி. அதுக்கு நான் என்ன இருக்காதோ என்னவோ, உஷாராயிருக்கோ என்னமோ காலன்னு நினச்சி பண்ணேன். ஆனாலும் கொஞ்சம் வலி தான் இருந்துச்சு. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். பண்ணும்போது பண்ணிடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, எல்லா பீஸும் காலி பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். அக்கா நிதானமாக தான் செஞ்சு கொடு, எனக்கு ரொம்ப பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லாமே பூரா முடிச்சிடலாமே அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறமா ஃபுல்லாக பண்ணிவிட்டு தூங்கும்போது தான் கொஞ்சம் கால் வலி வந்துச்சு. எப்போ இது என்ன இல்லை நிதானமே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணினுச்சு. இல்லை வீட்டு வேலை செஞ்சு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இது செய்யறது இல்லையா, அதுக்கு அங்கேயும் நின்னியன்னு சமையல் கிமையல் செஞ்சுருப்போம். அப்புறமா வீடு பெருக்கிறது அதெல்லாம். நம்ம காலுக்கு பெல்ட் போட்டுருந்தா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பெல்ட் போட்டுருந்தா செஞ்சுன்னு இருக்கேன். ஆனால் ஹெவியாக இல்லை, பண்ணலாம், ஹெவியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹெவியாக ஆச்சோ என்னவோ தெரியல. ஏன்னா இவ்வளோ நாளாக செஞ்சாமல் செஞ்சேனே, அதுக்கு அப்படி ஆச்சோ என்னவோ. இப்போ ஒரு ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு இருந்தேன். ஏன்னா எங்கள் வேலை இருந்தும் இல்லாத மாதிரி, ஆனால் பண்ணிடலாம் ஒரு இது இருக்கும். பார்த்தா வேலை செய்யலாம். வீட்டில் மிஷின் இருந்தப்போ பீஸு போதே பண்ணிடலான்னு தோணும். ரொம்ப பிடிச்ச இது வேலையாச்சே. அதுக்கு என்னென்னா ஒரே பக்கம் உட்காராமல் கொஞ்சம் போய் ஓடாடின்னு அப்புறமா சமையல் கிமையல் செஞ்சு போய் கீரை எடுத்துன்னு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறமா கீரை குழம்பு வச்சுட்டு களி செஞ்சு மறுபடியும் உக்காந்தேன். அப்புறமா சாப்பாட்டுக்கு வந்தாங்க எல்லோரும் பசங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உக்காந்துன்னு இருந்தேன். இப்போ செய்கிறது வேண்டான்னு. நைட்டில் தான் வேலை கொஞ்சம் ஆகும். ஏன்னா பகலில் வேலையே இருக்கும். நைட்டில் கொஞ்சம் எல்லா பசங்களாம் படுத்துடுறாங்களே, எல்லாம் படிச்சுன்னே சைலண்ட்டாக ரூமில் இருப்பாங்க. எங்கள் வேலை கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அவங்க அங்கே மிஷின் போட்டு அங்கே செஞ்சுன்னு இருக்காங்க. இன்னும் பக்கத்துலேயே ஒரு வீடு இது வேலை செய்கிறதுக்காகவே ஒன்று வாடகைக்கு எடுத்திருக்கோம். அங்கே செஞ்சுன்னு இருப்பாங்க. நான் அங்கே மிஷின் போட்டுட்டா இங்கே பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியுதில்ல இல்லையா, அதுக்கு வீட்டுக்குள்ளேயே மிஷின் போட்டிருக்கேன். மிஷின் போட்டு இங்கேயே சமையல் செஞ்சுக்கினே ஓடாடிக்கினே செஞ்சிடலாம் வேலை. ஏன்னா அங்கேருந்து ஏஞ்சி வர முடியாது, குக்கரெல்லாம் வச்சுருப்போம். பசங்க என்னென்ன பண்ணுறாங்களோ என்னவோ, இங்கே ஆச்சுன்னா பார்த்துக்கினே செய்யலாமே அப்படின்னு வீட்டிலையே வச்சுருக்கேன் மிஷினு. இன்னொரு வாட்டி அந்த வீடு கூட காமிக்கிறேன். அங்கே எந்த ஸ்லீவில் எப்படி டைமண்ட் செய்கிறாங்கோ, எப்படி ஃபோல்டிங் பண்ணி பட்டி அட்டாச் பண்ணுறாங்கோ அதுன்னு காமிக்கிறேன். எவ்வளோ பீஸ் வருது ஒரு நாளைக்கு, எவ்வளோ டைமண்ட் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க.
அப்படின்னு காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து இந்த பிளாஃப் வந்து ரெடி பண்ணுறது தான் காமிக்கலான்னு காமிச்சின்னு இருக்கேன். துணி வந்து நேற்று கொடுத்தாச்சு. இன்றைக்கி எதுவும் இல்லை ஆச்சு, அக்கா கொடுத்துருக்கேன். இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி முடித்தேன். பாருங்கள், இதுதான் இதில் வந்து ஃபேக்ட்ரிக்கு வேலை இந்தமாரி செஞ்சு கொடுத்தோன்னா லீவு அதிகமாக எடுக்க முடியாது. பண்டிகைக்கு தான் லீவு போட முடியும். இல்லைன்னா ஒரு நாள் போடலாம். ஒரு நாள் என்னென்னா பெண்டிங் பண்ணி வச்சா ஒரு நாள் போடலாம், அவ்வளோதான். இல்லைன்னா போட எங்கே போக வர முடியாது. பண்டிகையில் எல்லாருக்கும் சேர்த்து கரெக்டாக லீவ் கொடுத்துடுவாங்க. அதில் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப லீவு இருக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு வாரமே கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வரணும். இல்லைன்னா நாங்கள் பெண்டிங் பண்ணி வச்சுட்டு ஃபேக்ட்ரிக்கு ஊருக்கு போயிட்டு வரலாம். இந்த வேலையை இப்படி தான் ஒத்துக்கணும். இந்த பீஸ் செஞ்சு கொடுக்குறோன்னா அப்படின்னு சொல்லிட்டா வேலை ரொம்ப இது லீவ் போடவே முடியாது. இந்த வேலையில் ஒரு ஊர் பக்கம் ஒரு வேலை இருக்கும். ஒரு ஊரில் வீட்டுக்குள்ளேயே வேறு மாதிரி வேலை செய்வாங்க. இங்கே வந்து டைலர் வேலை அதிகமாக இருக்கும். அப்புறமா இந்த துணிக்கு ட்ரிம்மிங் பண்ணுறாங்களே, ட்ரிம்மிங்னால் இந்த த்ரெட்டுகள்லாம் வெளியே வந்திருக்குமே, கொஞ்சம் பட்டன் காஜா, அப்புறமா அங்கங்கே நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் த்ரெட் வந்திருக்கும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு த்ரெட்டு பட்டன் போட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு ரேட்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கே ரொம்ப வேலை இருக்குது. படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கும், படிக்கலைனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கும். இங்கே வந்து நல்லா சம்பாதிக்கலாம், சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நல்லா வரலாம் இங்கே வேலை செஞ்சுக்கின்னு. ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணலான்னு பார்த்து பண்ணியிருந்தேன். இது வந்து பின்னாடி ரஃப் பண்ணி பின்னாடி கால் மெரிச்சா த்ரெட் கட் ஆகுதுங்க. ஆனால் நான் தான் த்ரெட் கட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு வாட்டி ஆகுது, ஒரு வாட்டி ஆகலை. பிளேட் வந்து போயிருக்கு, அதனால த்ரெட் கட் ஆயினில்லை. அது வந்து காமிக்கணும். இது டபுள் வேலையாக ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து எல்லாம் நீளமாக அடித்து போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி ஜோடிக்கணும். அது கொஞ்சம் வேலை பிடிக்கும். ரொம்ப ஸ்பீடாக செய்யலாங்க. பேட்டர்ன் கொடுத்துருக்குங்க இல்லையா, அது சைஸ் மேலே எல்லாம் டிவைட் வேறு பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதனால ஸ்பீடாக செஞ்சிடலாம். நாங்கள் வந்து மாயை மட்டும்தான் பார்த்துக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம், மற்ற மேல் பக்கம் இந்த பக்கம் தான் மாயை பார்த்துக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த பேட்டர்ன் வந்து ஷேப் இருக்கிறது, அவ்வளோ ஷேப் கொடுத்தாலே அது வந்துடும். அது மேலே வரணும். அதுக்கு மேலே பேட்டர்ன் மேலே ஸ்டிச் விழக்கூடாது, அவ்வளோதான். அது பண்ணி ரூடி ஆகிடுச்சின்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுன்னு இருக்கேன்னு. ஒரு வாட்டி அதுக்கு மேலே ஸ்டிச் விழுந்துச்சுன்னா அதை அப்படியே நிதானமாக எடுத்துகிட்டு பண்ணிக்கணும். ஒரு 3 பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு வாட்டி பேட்டர்ன் மேலே வந்து பேட்டர்ன் பாலாக போயிடும் இல்லையா, பேட்டர்ன் வந்து 3 செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுதான் பண்ணின்னு இருக்க பாருங்க. எல்லா ஒரு எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல் இந்த இவ்வளோ சைஸுக்கு கூட ஒரே பேட்டர்ன் தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் ஏதாச்சும் பீஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா, வேலை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எல்லாருக்கும் வேலை எங்கே இருக்குது, எந்த மாதிரி வேலை இருக்குதுன்னு. என் சேனலை இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துன்னு இருக்கீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வேலை பற்றி, எங்கள் வீட்டு இது ரொட்டீனை நான் காமிச்சின்னு இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது வேலைன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க, இவ்வளோதாங்க. ரொம்ப நல்லாவே உக்காந்துன்னு செய்யலாம். என்னென்னா வலி இருக்கும், ரொம்ப நேரம் உக்காரோமே, அதனால் வலி இருக்கும். இந்த மாதிரி இப்போ எனக்கு கால் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் எல்லாருக்கும் அடிக்கடி வராது. ஏன்னா சரியாக சாப்பிடாம இருந்ததுனாலையோ என்னவோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, அவ்வளோதான்.